அனைவருக்கும் வணக்கம். துருவ் விக்ரம் நடித்து மாரி செல்வராஜோட அடுத்த படைப்பாக வந்திருக்கிறது தான் இந்த பைசன் காலமாடான். அதனடா பைசன் காலமாடான் அப்படின்றதான் ஒன்றும் புரியல. இதில் காலமாடான் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா காலமாடு மாதிரி ஒரு தைரியம் உள்ளவன் அப்படின்றது தான் அந்த காலமாடான் வச்சுருக்கான்ற மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் இந்த படத்தில் கபடி வீரராக வராரு. இப்போ ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 14ஆம் தேதி. ஆனால் படம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதாவது தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ்னு வச்சுங்களேன். அப்போது இந்த 2 நாள் இருக்கும்போது இந்த இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ஒரு 15 நாள் ஒரு மாதம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது, படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு துருவ் விக்ரமும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, மாரி செல்வராஜும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கட்டிங்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. இதில் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிரசன்னா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக்கு. இப்போது அந்த ட்ரெய்லரை பற்றி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம முழுசாகவே பார்த்துருவோமே. ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் வாய்ஸ் ஓவரில் ஒரு குறும்ப கெடாவோட பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த குறும்பு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த குறும்பு கடை யாரையோ தேடிட்டு இருக்குது. அது துருவ் விக்ரம் தான் தேடுதுன்னு நினைக்கிறேன். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண் தரையில் கீழே ஒரு மாட்டு கொம்போடு இருக்குங்க. அந்த மாட்டு கொம்போடு இருக்கும்போது அந்த கடை தேடுறதுக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தெரிகிறது. அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு துருவ் விக்ரம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் கபடி விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பெருசானதுக்கப்புறம் அதாவது +1 +2 படிக்கும்பொழுது அங்கே ஒரு டீச்சர் வாத்தியார் உனக்கு கபடினா அவ்வளோ பிடிக்குமாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இங்கே பசுபதி வாய்ஸ் ஓவரில் அதே கபடி தான் என் பிள்ளை எங்கே கொண்டு போய் விட போகுது தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது இங்கே இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே துருவ் விக்ரம் தலித்தின மக்களாக நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் அப்படின்னா அதோட பேஸ் பண்ணி தானே கதையை இருக்கும். இந்த கதைக்களமும் அப்படி தானே இருக்கிறது. இங்கே ஊருக்குள்ளே கபடி விளையாண்டுருக்கும் போது தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயராக ட்ரை பண்ணுறாரு துருவ் விக்ரம். அதில் இன்னொரு இனத்தை சேர்ந்தவருக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை ட்ராவல் ஆகிற மாதிரி தெரிகிறது. இதில் அமீர் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காருங்க. அவர் அந்த ஒரு ஃபைட் சீன் ஒருத்தர் மண்டையில் அடிப்பார். அதெல்லாம் தெறிக்க விடுது. அவர் பைக்கில் வர செய்யணும் சரி. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு ஒரு குழந்தைங்க மொத்தம் கொடுக்குறாரு. அங்கே பஞ்சாயத்து விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அப்போ தலித்தின மக்களோட சேர்ந்த இவரும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பசுபதி துருவ் விக்ரமுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு, அது நல்லாவே தெரியுது. ஆனால் அமீர் கேரக்டர் என்ன அப்படின்றது தலித்தின மக்களோட ஒரு தலைவர்னு நினைக்கிறேன், அப்படி தான் தெரிகிறது. இதில் லால் ஒரு முக்கியமான கேரக்டர் பக்க கிளப்பியிருக்காருங்க. அவர் கன் ஷூட் தான் எல்லா இடத்துலையுமே. ஒரு 2 கொலைக்கு மேலே அந்த ட்ரெய்லரே காமிச்சிருக்காங்க. அந்த கன் ஷூட்லாம் பண்ணும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா ஒரு மேல் இடத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. இதில் ஒரு கபடியை வைத்து எவ்வளோ தூரம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதில் பசுபதி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். சும்மா ஒரு கண்ணே பேசுதுங்க. டைலாக் சொல்லணும் தான் தேவையில்லை. நம்ம ஊர் பயல்கள்லாம் சின்ன சின்ன கோவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ரவுடியாக மாறுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த திரிக்க விடுற கண்ணில் அப்படியே பளிச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த டைலாக்காக இருக்கட்டும், அடுத்தடுத்து அவர் சொல்கிற வசங்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா இந்த கதையில் இந்த கபடியை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு தலித்தின மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ண மாதிரி தான் தெரிகிறது. இதில் மாரி செல்வராஜ் அவர்கள் எல்லா படங்களிலுமே எனக்கு வாழை படங்கள் பெருசாக பிடிக்காதுங்க. சில சீன்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். ஆனால் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இதில் ஒட்டு மொத்தமாக கதைக்களமும் திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வாய்ஸாகவும் மியூசிக்கும் எல்லாம் ஒட்டுமொத்தமே ட்ரெய்லரு ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஊரில் பயங்கரமான ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியுது, ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதில் பசுபதியவே துருவ் விக்ரம் அவர்கள் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் லவ்வர் டே அப்பாடா அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த லவ் சீன்ஸ் 2-3 ஷார்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதில் மவுத் கேஸும் ஒரு ஷார்ட்டில் வச்சுருக்காப்புல. இந்த சீன்கள்லாம் ரொம்ப யதார்த்த பதிவாக இருக்குது. இப்போ ட்ரெய்லரில் கட் பண்ணும்போது மேக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதே ஃபாஸ்ட்டு இதே ஒரு ஃபீல் படத்துலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, பசுபதி சொல்கிற டைலாக்கு அடுத்து ஒரு டைலாக் சொல்கிறாப்புல. அப்போ எங்கள் ஊர் பசங்கள்கிட்டலாம் புத்தி தூக்கி முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக கத்தி தூக்கி முன்னாடி வச்சுன்னா குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் துருவ் விக்ரம் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவம் சொல்கிற மாதிரி தான் தெரிகிறது. இந்த மாதிரி அங்கங்கே பளிச்சான வசனங்களும் பார்த்திங்கன்னா விஷுவல்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த பைசன் காலமாடான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயராக விளையாடுறதுக்கு போகிற மாதிரி சில சீன்கள்லாம் இருக்குது. அங்கே ரவுடிகளை உள்ளே ஏதோ ஒரு பண்ணுற மாதிரியும் சில ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது அங்கேயும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தெரிகிறது. அந்த சம்பவத்தில் அவர் கையை ஒடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான்
கடுப்பான பசுபதி அவர்கள் வந்து உன் கையை ஒடிச்சாலும் சரி காலை ஒடிச்சாலும் சரி நீ வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே போய்கிட்டே இருறா, இப்படிலாம் விட்டுட்டா திருப்பி திருப்பி நம்மளை வந்து அடிமைப்படுத்திட்டே இதை இருப்பானுங்க, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வசனங்கள் வருது. இது வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச வசனங்கள். ஏன்னா அவர் வந்து அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற விஷயங்களை அவரால் ஜீர்ணிக்க முடியாமல் தான் நிறைய பதிவுகள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த விஷயங்களையும் இதுலேயும் சொல்லியிருக்க மாதிரி தான் தெரிகிறது. அதில் படத்தில் பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு, மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருக்காருன்றது தெரியும். இதில் இறுதியாக வந்து பசுபதி அவர்கள் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு காளமாட்டோட கொம்பும் அந்த தலையும் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த தலையை கொண்டு போய் ஒரு குளத்துல போடுறாரு பசுபதி அவர்கள். எதுக்கு போடுறாருன்னு தெரியல. ஏன்னா ஓப்பனிங்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஓப்பனிங் இதாக இருந்துச்சு, எண்ட்லையும் இதோட தான் முடிக்கிறாங்க. அதுக்கு இடையில வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து அங்கங்கே இடையில வந்து வந்துட்டு போகுது. இதுக்கு இடையில வந்து நிறைய ரத்தம் கலரிமா வந்து நிறைய சம்பவங்களை காட்டுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது ஊருக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்கிற மாதிரியும் சில சீன்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதில் எண்டில் வந்து அந்த டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கிட்டா பத்தாது பத்தாது, உன் கையை உடைச்சாலும் காலை உடைச்சாலும் மேலே போயிட்டே இரு அப்படின்ற ஒரு டைலாக் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, அந்த டைலாக் சொன்னதையுமே பார்த்தீங்கன்னா பசுபதி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு, அங்கே கையை ஒடிஞ்சு பார்த்தீங்கன்னா துருவ விக்ரம் அவர்கள் வந்து ஒத்த கையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பைசன் காலமாடன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ட்ரெய்லரையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் என்னன்னா, கபடி வீரனாக வந்து வருகிறார் துருவ விக்ரம். இந்த கபடி வீரனுக்கு வர பிரச்சனைகள், அதாவது ஜாதி ரீதியாக வர பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா அதனால அரசியல் பண்ணும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் இதை முன்னெடுத்து வச்சிருக்கிறார் மாரி செல்வராஜ் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இந்த ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா மேக்கிங். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மியூசிங்க நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் வந்து பண்ணியிருக்காப்புல. இதில் வந்து 3.25 மணி நேரம் வருது, 3 மணி நேரம் 25 நிமிஷம் நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரு. அதில் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. லெல்லன்னு ஒரு மியூசிக் வருது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மியூசிக் வந்து சும்மா கூஸ் பம்பாக ஏற்றுது. அதில் வந்து ஊரில் அந்த சாமி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க, அந்த பந்தம் பிடிச்சிக்கிட்டு. இதில் வெறித்தனமாக ஆடியிருக்காரு பசுபதி. இந்த பிஜிஎத்துக்கும் அவர் ஆடுறதுக்கும் இந்த கபடி விளையாடுற அந்த கட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைமேக்ஸில் அவர் எக்ஸசைஸ் செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 25 செகண்ட் வருது. யார் கட் பண்ணான்னு தெரியலங்க, அந்தளவுக்கு ஷார்ப்பாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றி இருக்கிறது. கண்டிப்பாக 17ஆம் தேதி துருவ விக்ரம் அவர்களுக்கு வந்து இத்தனை 2-3 படம் நடிச்சிட்டாரு, எதுவுமே வந்து கை கொடுக்கல. இந்த பைசன் காலமாடன் கை கொடுக்கும் அப்படின்றத நம்புவோம். பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களும் ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அமீர் ரொம்ப பாராட்டி தள்ளி இருந்திருக்காப்புல. லால் வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக படம் ரொம்ப சூப்பர் ஹிட். ஆனால் பார்த்தீங்கன்னா துருவ விக்ரமுக்கு அடுத்த ஒரு பெரிய லைஃப் இருக்குது. ஆனால் ட்ரெய்லரை வச்சு நம்ம எதையும் கெஸ் பண்ண முடியாது, அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நிறைய படங்கள் ட்ரெய்லர் வந்து இப்போ வந்து ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படம் மாதிரிலாம் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி தீர்த்தாங்க. படத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி படத்தில் வந்து சொதப்புற படங்களும் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பைசன் காலமாடன் அப்படி தெரியல. இருந்தாலும் பொறுத்திருந்து 17ஆம் தேதி தேட்டரில் பார்க்கலாம். நன்றி.